கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மிக துயரமான ஒரு சம்பவம். டிவிகே இளைய தளபதியோட விஜயோட ஒரு கட்சியோட ஒரு சிறப்புமிக்க ஒரு கூட்டம்தான். ஒரு மாநாடு மாதிரி நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் வருகை புரிந்த மக்கள் ரொம்ப அவதிக்கு உள்ளான ஒரு சூழ்நிலையினால் இந்த துயரமான ஒரு சம்பவம் கரூர் மக்களோட மனதில் ரொம்ப ஒரு துயரத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வை இந்த வேலுச்சாமிபுரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதை இந்த சேனல் வழியாக அனுபவத்தின் ரீதியாக உண்மை நிகழ்ச்சியை பதிவிடுகிறேன். அதாவது 39 பேர் மரணம். இதில் குழந்தைங்க 9 பேர், பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், மொத்தம் 39 பேர் மரணம் ஆயிட்டாங்க. இந்த மரண சம்பவத்தை கேட்டோன்னே அனைவருக்குமே ஒரு மனதில் ரொம்ப ஒரு ஏக்கமான ஒரு சூழ்நிலை, மனதில் ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை அனைவருக்குமே இருந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். ஏன் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போதுங்க, அந்த இடம் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 அடி அகலத்தில் தான் இடம் இருக்குதுங்க. நீளமான இடம் தான். அந்த ரோடே நல்லா வேலுச்சாமிபுரம், அதாவது அந்த அந்த ரோடு கரூர்லேருந்து ஈரோடு மெயின் ரோடு. கரூர்லேருந்து ஈரோடு மெயின் ரோடு. இந்த பக்கம் ஒன் வே ரோடு தான். ஒரு வழி போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரோடு. அந்த ரோட்டில் ஒன் சைடு அந்த டேஜ்லாம் இல்லை, ஒரு ஜெனரேட்டர் அமைக்கிற மாதிரி ஒரு தடுப்பு இது போட்டுங்க. ஜெனரேட்டர் ஒரு பக்கம், மீதிலாம் மக்கள் கூடுற மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு நின்றுக்கிட்டு பார்த்துக்கிற மாதிரி தான். எந்த ஒரு ஏற்பாடுகளும் சௌகரியங்கள்லாம் பண்ணி வைக்கல. அப்படி இப்படி நின்றுக்கிறவங்க பார்த்துக்கிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அந்த நின்று பார்த்துக்கிறவங்க நல்லா கூட்டமாக இருக்கிற டைமில் இவங்க அவரோட வேன் தலைவரோட வேன் வந்தோட்டி அந்த கூட்ட நெரிசலில் அந்த வேன் உள்ளே விடும்போது மக்கள் எல்லாம் நெரிசல் ஏற்பட்டுருச்சு. நெரிசல் இடம் போகும்போது அவங்களாம் பக்கத்தில் விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் ஒரு பெண்கள் அதிகமாக குழந்தைங்களோட வந்தவங்க, தன் பிள்ளைங்களோட வந்தவங்களாம் ஒரு ஒரு தாய் 2 மகள், 2 பேருமே 3 பேருமே இறந்துட்டாங்க. யாருமே அதில் பிழைக்க முடியல. அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு சம்பவம்லாம் கேட்கும்போது எதனால் நடந்துச்சு, இதை ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்குமா, அப்புறம் எப்படியா இருக்குமா அப்படின்னா, திட்டமிட்டு சதிக்கெலாம் அங்கே ஒரு வேலை இல்லைங்க, கலவரத்துக்கு ஒரு வேலை இல்லைங்க. அதாவது நெரிசல், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்குள்ளே நெரிசல் ஏற்பட்டுருச்சு. 200 அடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நெரிசல்னால் மக்கள் இங்கே போகிறது அங்கே போகிறது ஒரு இது புரியுதல் இல்லாமல், அதே மாதிரி ஒரே இடத்துலையும் ரொம்ப நேரம் நின்று அவங்களுக்கு ஒரு தண்ணி கூட அந்த இடத்துலைக்கு கொடுக்காத அளவுக்கு இருந்தனால தான் ஒரு மயக்க வர சூழ்நிலை, தண்ணி தாவத்தில் இருக்கிற சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு பதட்டத்தன்மைனா அந்த வண்டி வர்றதுனால, அவர் விஜயோட அந்த வேன் பஸ்ஸு உள்ளே வந்ததுனால நெரிசல் ஏற்பட்டு அவர் பஸ்ஸு